வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசை அமுதா. இந்திய விமானப்படையின் சுகோய் போர் விமான விபத்தில் உயிரிழந்த ஸ்குவாட்ரன் லீடர் அனுஜ் மற்றும் பிளைட் லெப்டினன்ட் பூர்வேஷ் துராக்கரின் இழப்பிற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரங்கல் தெரிவித்துள்ளார். இவர்களின் தைரியமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்று தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதட்டம் காரணமாக டெல்லி விமான நிலையம் பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளது. இதன்படி பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன் அந்தந்த விமான நிறுவனங்களுடன் சமீபத்திய தகவல்களை சரிபார்க்குமாறு சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. லடாக்கின் கிராமப்புறங்களில் சமூக அடிப்படையிலான சுற்றுலாவை மேம்படுத்தவும் ஹோம் ஸ்டே உரிமையாளர்களின் திறனை வளர்க்கவும் லடாக்கின் சுற்றுலாத்துறை புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது. நேற்று லேவில் நடந்த விழாவில் சுற்றுலா செயலாளர் திரு சஞ்சித் ரோட்ரிக்ஸ் ஹோலிஸ்டிக் ஹோம் ஸ்டே சப்போர்ட் ஃப்ரேம்வொர்க் எனும் 21 நாள் பயிற்சி பாடத்திட்டத்தை தொடக்கி வைத்தார். உத்தரகாண்டின் உலக புகழ் பெற்ற சார்தாம் யாத்திரைக்கான ஆன்லைன் பதிவு இன்று தொடங்கியது. இந்த யாத்திரை வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கும் என மாநில சுற்றுலா செயலாளர் திரு தீரஜ் கார்பியால் தெரிவித்தார். இந்திய பக்தர்கள் தங்கள் ஆதார் அட்டையை பயன்படுத்தியும் வெளிநாட்டு பக்தர்கள் மின்னஞ்சல் ஐடி வாயிலாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். புதுச்சேரி IGMC கலையரங்கில் இன்று தகவல் தொழில்நுட்ப இயக்குநரகம் நடத்தும் டிஜிட்டல் பயிற்சி திட்டம் 2026 நிகழ்ச்சியில் 150 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் IT பட்டதாரிகளுக்கு ஓராண்டிற்கு தொழில் பயிற்சி வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் கையெழுத்திடப்பட்டு அதற்கான ஆணை இன்று வழங்கப்படுகிறது. உலக குத்துச்சண்டை அமைப்பின் ஃபியூச்சர்ஸ் கோப்பை போட்டி தாய்லாந்தின் பாங்காக்கில் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்தியா சார்பாக 5 ஆடவர் மற்றும் 5 மகளிர் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.